அனைவரும் கவனமாக கேளுங்கள். எச்சரிக்கை! அரசர்களின் அரசர் பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அனைவரும் செல்லுங்கள். என்னை எதற்காக அழைத்தார் ருக்கையா? மன அமைதிக்காக இசை கேட்கிறாயா? தாங்கள் தான் சுஜான்பூர் மீது போரை அறிவித்து என் மனதை அமைதிப்படுத்தி விட்டீர்களே. இந்த போரினால் உனக்கு எவ்வாறு மன அமைதி கிடைக்கும்? ஏனென்றால் இந்த போரின் மூலம் ஜோதா பேகத்தின் மன அமைதி கெடுவதனால். சுஜான்பூர் இளவரசனுடன் ஜோதாவின் தங்கைக்கு திருமணம் நிச்சயமாகி இருக்கிறது. இப்பொழுது இந்த போர் அறிவிப்பை கேட்டு பாவம் அவளுக்கு தூக்கமே வந்திருக்காது. நிரந்தரமாக அவளது தூக்கத்தை போக்குவதற்கான ஏற்பாடுகளை நான் செய்துவிட்டேன். நீ அதை விரும்பினாய் அல்லவா? குற்றவாளிக்கு மரணத்தை விடவும் கொடூரமான தண்டனை அளிக்க வேண்டும் என்று நீ விரும்பினாய் அல்லவா? நான் அவ்வாறே செய்துள்ளேன். சுஜான்பூர் மீது போர் தொடுக்க நானே செல்கிறேன். இந்த போரில் ஜோதாவின் வருங்கால உறவினர்களை நான் என் வாளால் கொல்லப் போவதில்லை ருக்கையா. பிறகு ஜோதாவின் மீது கருணை வந்து விட்டதோ? கருணையா? அதுதான் என்னிடம் இல்லவே இல்லையே. பிறகு எதற்காக தாங்கள் அவர்களை கொல்ல மாட்டேன் என்கிறீர்கள்? ஏனென்றால் அதைவிட பயங்கரமான ஆயுதம் என்னிடம் இருக்கின்றது. ருக்கையா, நமது ஆயுதமே நம்மை காயப்படுத்தும் போதுதான் அதன் வலி அதிகமாக இருக்கும். இந்த போரில் சுஜான்பூரை தாக்கப் போவது யார் தெரியுமா? எந்த நாட்டின் உதவியோடு நமக்கு இந்த இழப்பை ஏற்படுத்தினாலோ அதே நாட்டின் சேனையின் உதவியால் தான். ஆனால் வலி மட்டும் அந்த ஜோதாவிற்கு. ஜோதாவை இவ்வளவு வெறுக்கிறீர்கள், பிறகு எதற்காக நிக்கா செய்து கொண்டீர்கள்? அதற்கான காரணத்தை கூறுகிறேன், கேள். அவளை அடைய வேண்டும் என்று நினைத்தேன், அடைந்து விட்டேன். என்னுடைய வெற்றிக்கு கிடைத்த அடையாளம் அவ்வளவுதான். ஆனால் அதற்கு பதிலாக என்னை பழிவாங்குவதற்கு என் வாரிசை கொல்வாள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. இனி என்னை பழிவாங்க நினைத்த அந்த நாளை எண்ணி எண்ணி அவள் தினமும் வருத்தப்படுவாள். இந்த 10 நாட்களில் அவளை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்வேன். 10 நாட்கள் கழிந்த பிறகு பரு கிராமத்தின் சேனைகளை முழுமையாக அழிக்க வேண்டும். பாரு கிராமத்திலிருந்து தாக்கலாமா? இல்லை, பரு கிராமத்திற்கு முன்பாக சுஜான்பூரை தாக்க வேண்டும். சுஜான்பூர் ராஜாவின் ஆதரவோடு தான் அந்த கூட்டம் அந்த கிராமத்தில் அநியாயம் செய்துள்ளது. அரசு சொத்தை சூறையாடுவது என்பது முகலாய ராஜ்யத்தை அவமானப்படுத்துவதாகும். நமது தாக்குதல் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இனி யாராவது அட்டுழியம் செய்வதற்கோ நம்மை மீறி நடப்பதற்கோ 100 முறை யோசிப்பது போல் இருக்க வேண்டும். மறந்து விடாதீர்கள், அவர்களுக்கு நாம் புகட்டும் பாடம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்க வேண்டும். எனக்கு எதிராக செயல் புரிந்தால் எவ்வாறு இருக்கும் என்பது. போருக்கு அனைவரும் தயாராகுங்கள், ஏனென்றால் விரைவில் நாம் புறப்பட வேண்டி இருக்கும். உத்தரவு படியே ஆகட்டும் அரசே. அனைவரும் செல்லுங்கள். உன்னை எதற்காக இங்கே அழைத்தேன் என்று உனக்கு தெரியுமா? மீண்டும் மீண்டும் உன்னை வந்து சந்திப்பதால் எனக்கு உன் மீது விருப்பம் இருக்கிறது என்று நீ நினைத்துவிடக் கூடாது. அதனால் நான் அரைக்காவலில் வைத்திருந்தாலும் உன்னை வெளியே வருவதற்கு நான் அனுமதித்தேன். நான் தங்களுடன் எதுவும் பேச விரும்பவில்லை. தாங்கள் என் தங்கையின் வாழ்க்கையோடு விளையாடுகிறீர்கள். நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி கூற வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் நல்ல செய்தி கூறப் போகிறீர்களா? அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. நீ சிறந்த அறிவாளிதான் ஜோதா பேகம். கசப்பான விஷயம்தான், ஆனாலும் அது உண்மை.
நான் கூற வந்த அந்த சந்தோஷமான செய்தி என்னவென்றால், உன் சகோதரர்களை நான் சிறிது நாட்களுக்கு அரைக்காவலிலிருந்து நான் அவர்களை விடுவிக்கப் போகிறேன். எனக்கு நன்றாக தெரியும், இந்த செயலுக்கு பின்பும் ஒரு தீய நோக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் என்று. ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். உனக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. கான் பாபா அடிக்கடி கூறுவார், ஒரு முட்டாள் நண்பனை விட அறிவாளியான எதிரி மேல் என்று. நான் தங்களுக்கு தோழியும் இல்லை, எதிரியும் இல்லை. தங்கள் பகையை தீர்த்துக் கொள்வதற்காக என்ன புது சூழ்ச்சி செய்திருக்கிறீர்கள்? உனது சகோதரர்களை சுஜான்பூர் போருக்கு அனுப்புகிறேன். முகலாயர்கள் இந்துக்களின் ரத்தத்தை சிந்தவித்து சலித்து விட்டார்கள். இனி உங்களுக்குள் நீங்கள் அடித்துக் கொள்ளப் போகிறீர்கள். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன். பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றால் என்னை பழி வாங்குங்கள். உயிரோடு எரிக்க வேண்டும் என்றீர்கள் அல்லவா? எரித்துக் கொள்ளுங்கள். எதற்கு என் சகோதரர்கள் மீதும் பாவத்தை சுமத்துகிறீர்கள்? இந்துக்களுக்கு எதிராக ஏன் சண்டையிட வைக்கிறீர்கள்? நான் கூறி முடிப்பதற்கு முன்பாகவே நீ ஏன் இவ்வளவு கோவப்படுகிறாய் ஜோதா? நான் இன்னும் முழுமையாக விளக்கவில்லையே. உன் தங்கையின் வருங்கால கணவனை பகவான் தாஸே தன்னுடைய இரு கரங்களால் வெட்டி சாய்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஜோதா. ஏற்கனவே இதை பற்றிய தகவல்கள் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இந்நேரம் அவர்கள் இந்த சம்பந்தத்தை முறித்திருப்பார்கள். அதுவும் நன்மைக்கு. ரத்தன் சிங்கை கொல்லும் போது பகவான் தாஸிற்கு வருத்தம் இருக்க போவதில்லை. நான் கூற வந்ததை கூறிவிட்டேன் ஜோதா. இனி நான் இந்த சந்தோஷமான தருணத்தை கொண்டாட போகிறேன். நீ உனது தங்கையின் வருங்கால கணவரின் மரண செய்தியை கேட்டு அழுது கொண்டிருப்பாய், அவ்வளவுதான். ஆமீரிலிருந்து என்று என்னை அழைத்து வந்தீர்களோ அன்று முதலே இந்த ஜோதா தனிமரமாகிவிட்டாள் சஹின்ஷா. என் தங்கை திருமணம் நின்றதை நினைத்து நிச்சயம் ஒரு சகோதரியாக நான் வருத்தப்படத்தான் வேண்டும். நீ என் முன் இப்படி கண்ணீர் சிந்தி கதறுவதை பார்க்கும் பொழுது என் மகிழ்ச்சியின் எல்லை எங்கோ போகிறது. ஆனால் நீ இதற்காக வருத்தப்படாதே ஜோதா பேகம். ஏனென்றால் இது போன்று இன்னும் செய்திகளை நான் கூறுவேன். என்னை பார்த்தால் வெறுப்பு வருகிறதா, இல்லை கோபம் வருகிறதா? என்னை பார்க்கும் போதுதான் எனக்கு கோபம் வருகின்றது. மற்றவர்களுடைய அழிவில் ஆனந்தம் காணும் தங்களை போன்ற ஒருவரை கணவராக அடைந்ததை நினைத்து என் மீது கோபப்படுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நீ செல்வதற்கு நான் உத்தரவு கொடுக்கவில்லை ஜோதா பேகம். இருந்தாலும் நான் செல்வேன். தங்களோடு பேசுவதற்கு எனக்கு வேறு ஒன்றுமில்லை சஹின்ஷா. நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த யுத்தத்தை நான் விரும்பவில்லை. கொடுத்திருந்த வாக்கையும் ஏற்பட்ட உறவை நிலைநாட்டவும் நமது கடமையை நாம் ஆற்ற வேண்டும். நீங்கள் நால்வரும் யுத்தத்திற்கு செல்கிறீர்கள். நினைவிருக்கட்டும், ஷகன்ஷா மட்டும் கிடையாது, எனது மாப்பிள்ளையும் ஆவார். அவரை காக்க வேண்டியது உங்கள் தலையாய கடமையாகும். தாங்கள் கவலைப்படாதீர்கள் தந்தையே. தங்கள் கௌரவத்தையும் ஆமீரின் கௌரவத்தையும் நாங்கள் என்றும் காப்போம். நீடூடி வாழ்க. நான் போருக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்கள் உடல் நலம் சரியில்லாததால் நானே தங்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வந்தேன். ஒரு தாயின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் மகனுக்கு இருக்கும் ஜலால். ஆனால் ஜோதா பேகம் உனக்கு வீர திலகம் விட்டு அனுப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். திலகமா? ஆம், இது அவர்களுடைய சம்பிரதாயம். இந்து ராணிகள் தனது கணவர் போருக்கு செல்வதற்கு முன் வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி வீர திலகமிடுவார்கள். தங்கள் விருப்பப்படியே செய்கிறேன் தாயே. ஜோதா பேகமை தன்னுடைய அரைக்காவலில் இருந்து வெளியே வரச் சொல்லுங்கள்.
ஹுதா உனக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும் ஜலால். அதேபோல் நியாயத்தை வழங்குவதற்கு விவேகத்தையும் அளிக்க வேண்டும். இப்போது ஜலாலின் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ மகாராணி கூறிவிட்டார் என்பதற்காக ஜோதாவை வெளியே வர வைத்து விட்டாரே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஷெகன்ஷா மனதில் இருப்பது அந்த ஹுதாவிற்கு கூட தெரியாது. தந்தையே, சகோதரர்கள் போரில் பங்கேற்க எதற்காக ஒப்புக்கொண்டீர்கள்? இதனால் வரப்போகும் விளைவை பற்றி யோசித்தீர்களா? சுஜான்பூர் இளவரசரோடு தானே தங்கைக்கு நிச்சயம் செய்தீர்கள். வரவிருக்கும் சம்பந்தத்தை நினைத்து இருக்கும் சம்பந்தத்தை இழக்க முடியாது ஜோதா. சுகன்யாவிற்காக உன் குடும்பத்தை என்னால் அழிக்க முடியாது. இது ஷெகன்ஷாவினுடைய விருப்பம். எனது குழந்தைகள் யுத்தத்தில் பங்கேற்க வேண்டுமா? அதை மறுப்பது முறையல்ல. அவர் உன்னுடைய கணவர். அவர் எடுக்கும் முடிவுகளில் துணையாக இருப்பது உன்னுடைய கடமையாகும். எதிரியை தலைகுனிய வைப்பது எவ்வாறென்று ஜலாலுக்குத்தான் தெரியும். எனக்கு தெரிந்தவரை உங்களது சாஸ்திரத்தின்படி கணவர் போருக்கு செல்லும் போது அவரது மனைவி அவரது வாளுக்கு வீர திலகம் இடுவார்களாமே. திலகமிடுவது மட்டுமல்லாமல் அந்த வாளை கொண்டு எதிரிகளை வேட்டையாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்களாமே. நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்த வேண்டுமா? நமது திருமணம் உங்களது சாஸ்திரத்தின்படிதான் நடந்தது என்பதை. இப்போது நீ அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். போர்க்களத்தில் நான் எதிரிகளின் தலைகளை பந்தாட வேண்டும் என்று நீ எனக்கு வீர திலகம் இட வேண்டும். அந்த எதிரிகள் உங்களுக்கு வரப்போகும் உறவினர்களாக இருந்தாலும் கூட, எதிரிகள் என்றால் எதிரிகள் தான். அவர்களை கொல்வது நமது கடமை ஜோதா. मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वज मंगलम पुंडरीकाक्ष मंगलाय तनोहरि। எவ்வளவு விந்தையான சடங்கு இது! ஒரு இந்து பேகத்தின் கையாலேயே இன்னொரு இந்துவை வெட்டப்போகும் வாளுக்கு பூஜை செய்து திலகமிடப்படுகிறது. அதே போல் அவர்களுக்கு எதிராக போர் புரிய போவதும் ஜோதா பேகத்தினுடைய சகோதரர்கள். ஷெஹன்ஷாவிற்கு வெற்றி வாழ்த்து கூறுங்கள். ओम ब्रह्मा मुरारी सर्वांकारी भाव से ओम सदोदय गुरु।
நான் வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய மாட்டாயா? உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இந்த போரில் நீங்களும் உங்கள் சேனைகளும் வெற்றியோடு திரும்ப வேண்டும். இந்த போர் முடிந்த பிறகு நீ என் வாரிசை கொன்றதற்காக நான் உனக்கு தண்டனை அளிப்பேன் ஜோதா. ஆனால் இப்போது உன் முகத்தில் இருக்கும் அந்த வலியை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தளபதியாரே, சேனைகள் புறப்படுவதற்கு உத்தரவிடுங்கள். உனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா? அவன் கொண்டு வந்திருக்கும் செய்தி நமக்கு உபயோகப்படுமா? கண்டிப்பாக உபயோகப்படும். அதனால் தான் தங்களை இங்கு அழைத்து வந்தேன். எங்கிருக்கிறான் அவன்? அங்கே அங்கே இருக்கிறார் பேகம். ஹுதாவின் அருளால் அந்த செய்தி உண்மையாய் இருக்க வேண்டும். என் கர்ப்பத்தில் இருந்த சிசுவை அழித்தது யார் என்று தெரிய வேண்டும். அது மட்டுமல்ல ஹோஷியார், அப்பொழுதுதான் எனக்கு வாரிசு அதிகாரம் கிடைக்காமல் தடுத்தது யார் என்று தெரியும். கூறு, நீ கொண்டு வந்த செய்தி என்ன? பயப்படாமல் கூறு. இப்பொழுது நீ மகாராணியின் பாதுகாப்பில் இருக்கிறாய். ஹுசூர், நான் ஒரு தச்சு வேலை செய்பவன். அதோடு பிரத்யேகமான பெட்டிகளை தயார் செய்கிறேன். அதில் எந்த ஒரு பொருளை வைத்தாலும் கெட்டுப் போகாது. உதாரணத்திற்கு அமிலம், ரசாயனங்கள், அதேபோல் விஷம். மேலே கூறு. ஹுசூர், சில நாட்களுக்கு முன்பு விசேஷ பெட்டிகளை செய்வதற்காக என்னை இந்த மாளிகைக்கு அழைத்தார்கள். ஏதோ பரிசு கொடுப்பதற்காக கேட்கிறார்கள் என்று நினைத்தேன். நானே என்னுடைய கரங்களால் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பெட்டியை செய்தேன். பிறகு இந்த மாளிகையின் பின்புறம் ஒரு நபரிடம் அதை கொடுத்தேன். அது தங்க நிறத்தில் இருக்கும் ஒரு அழகான பெட்டி. அதற்காக எனக்கு நிறைய பரிசுகளை கொடுத்தார்கள் வசூர். நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் வேலைப்பாடுகள் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது என்று நினைத்தேன். பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது தங்களுக்கு நேர்ந்த அந்த துர்பாக்கியமான சம்பவத்தை பற்றி. அந்த பெட்டியை விஷத்தை வைப்பதற்காக பயன்படுத்தினார்களோ என்று சந்தேகமாக உள்ளது. நான் மிகவும் பயந்து போய் என்னுடைய கிராமத்திற்கு ஓடிவிட்டேன். ஆனால் ஒசூர், எனது உள்மனது என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை. உடனே இந்த உண்மையை தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதனால்தான் இந்த உண்மையை கூறுவதற்கு நான் இங்கு வந்தேன். அவ்வாறான பெட்டி வேண்டும் என்று கேட்டது யார்?